ராமாபுரம் 154வது வட்டத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு 7 வழித்தடங்களில் அரசு இந்த மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை துவக்கி வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மண்டல குழு தலைவர் நொழும்பூர் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ராஜி அவர்களே, மாநகர போக்குவரத்து கழகத்துடைய இணை மேலாண் இயக்குனர் அன்பிற்கினிய நடராஜன் அவர்களே, பொது மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் அருணாச்சலம் பால்பாண்டியன், எஸ்.ஜி. மாதவன், எஸ்.பி. அருள், சார்லஸ், மோசஸ், பாஸ்கர், எம்.எல். நாதன், ராதா செல்வம், ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகளே, பொதுமக்களே, பொதுநல சங்கத்தை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்துக்குரிய தாய்மார்களை அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சீரிய மேற்பார்வையில் நம்முடைய தொகுதியில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் வைத்த ஒரு சில கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கு இந்த ராமாபுரம் பகுதியிலிருந்து இன்றைக்கு தடம் எண் 70C ராமாபுரம் டு கிளாம்பாக்கம் விடியல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 2 விடியல் பயண பேருந்துகளை துவக்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியும், அதே போன்று தடம் எண் 26G ராமாபுரம் டு பிராட்வே அந்த வழியே ஒரு தளத்தையும், அதே போன்று 2 பேருந்துகள் தடம் எண் 18E ராமாபுரம் டு பிராட்வேக்கு 2 விடியல் பேருந்தும், அதே போன்று தடம் எண் 21E ராமாபுரம் டு பிராட்வேக்கு 2 விடியல் பயண பேருந்துகள், மொத்தம் 7 பேருந்துகள் பல்வேறு வழிகளில் செல்வதற்கான அந்த நிலையில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே துவங்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு எந்த கோரிக்கை வைத்தாலும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தருகிற நம்முடைய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டத்தையும் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கும் இந்த விடியல் பேருந்து வருவதற்கு நான் கடிதம் கொடுப்பதற்கு எனக்கு முழுவதுமாக இன்றைக்கு முன்னின்று அமைச்சரிடத்தில் பேசி எனக்கு இந்த விடியல் பேருந்தை பெற்று தந்த நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நம்முடைய அன்பிற்கினே அண்ணன் மாசு அவர்களுக்கும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற அரசு துறை அதிகாரிகளுக்கும் மதுரவாயல் தொகுதி மக்களின் சார்பில், குறிப்பாக இந்த ராமாபுரம் பகுதி மக்களின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் இன்றைக்கு வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக நடராஜன் இணை மேலாண் இயக்குனர் திரு நடராஜன் அவர்கள் பேசுவார்.